இந்த சிவபுராண திருத்தாண்டகத்திலே நமக்கு பாரவன்கான் பாரதனில் பயிரானான்கான் பயிர் வளர்க்கும் துளியவன்கான் துளியன் நின்ற நீரவன்கான் நீர் சடைமேல் நிகழ்வித்தான்கான் நிலவேந்தர் பரிசாக நினைவுற்று ஓங்கும் பிறை என்றும் வெள்ளப்பன்றி பிரியாது பல நாளும் வழிபட்டு ஏத்தும் சீரவன்கான் சீர் உடைய தேவர்க்கெல்லாம் சிவனவன்கான் சிவபுரம் எம் செல்வன் தானே என்று சொல்லி பாரவன்கான் பாரதன் பயிரானான்கான் என்று சொல்லி திருத்தாண்டகத்தில் நமக்கு நாவுக்கரசு பெருமானும் பாடியிருக்கிறார். சிவபுரம் திருத்தாண்டத்தில் பாடியிருக்கிறார். வேணியார் அடியார் திறத்து அப்படின்னார். வேணியார்னா கற்றை வேணியர் பெருமானுடைய அடியார் திறத்திலே என்று சொல்லி பாரின் மல்க விரும்பி என்று சொல்லி இந்த உலகத்தில் அந்த தொழிலை அந்த யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று சொல்லி அந்த நிலையிலே நம்முடைய அந்த குலம் சூத்திரனர் குலம் என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தார்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறார். மற்றவை பெற்ற நீடு பயன் என்று சொல்லி மற்ற அந்த செல்வமும் சிந்தையும் தாம் பெற்றதன் உள்ளதாகிய நீடு பயன் என்று சொல்கிறார். இவ்வாறு பாரின் மல்க விரும்பி வந்தமை காரணமாகவே இவர் சிவப்பேரெய்திய காலத்து இருநிதி கிழவன். இவருக்கு கடைசி என்ன பதவி கிடைச்சது அப்படின்னா குபேரனுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய பதவி. ஏன்னா வறுமை நிலையில் அன்னம்பாலிப்பு செஞ்சதுனால குபேரனுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இவருக்கு கிடைச்சது. குபேரனை இவர்கிட்ட கேட்டு தான் பொருள் யாருக்கும் கொடுக்கணும். அந்த மாதிரி இளையான்குடி நாயனாருக்கு கிடைச்சதுன்றது நீடு பயன் தம்மோடு ஒழியாது பின்னரும் வழி நீடி வருவதாகிய பயன் என்று சொல்கிறார். அவை பெற்ற பயன் தாம் அடியவர்களை பேணுவதனோடு ஒளியின் அது தம்மோடு நின்றுவிடும் தாம் பேணுவது போல பாரின் மல்க